யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதி கட்டட உச்சியில் சுடர் ஏற்றினர். மாவீரர் தின பரிசாக அனுராதபுரம் சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் மீது தாக்குதல். சிங்கள முஸ்லிம் மக்களின் மீள் குடியேற்றத்தை தடுக்கும் நாசிவாத அரசியலை டிஎன்ஏ முன்னெடுக்கின்றது என்கிறார் சம்பிக்க. முல்லை பெரியாறு அணையை மூடக்கோரி கேரளாவில் போராட்டம். இனி விரிவான செய்திகள். விடுதலை புலி பயங்கரவாதிகளால் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களை மீள் குடியேற்றுவதை தடுக்கும் நாசிவாத அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்து வருவதாக அரசின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெல உரிமையவின் தேசிய அமைப்பாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். புலம்பெயர் புலி பிரிவினைவாதிகளுக்கு கூட்டமைப்பும் விலை போயுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திடம் கூட்டமைப்பு சமர்ப்பித்துள்ள அறிக்கை குறித்து பேசும்போதே அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இவ்வாறு கூறினார். அன்று புலிகளின் ஆயுதங்களுக்கு பயந்து அடிபணிந்தே கூட்டமைப்பினர் வடகிழக்கில் தமது அரசியலை முன்னெடுத்தனர். காணிகளை பலாத்காரமாக கைப்பற்றி சிங்கள முஸ்லிம் மக்களை புலிகள் வெளியேற்றினர். மக்களுக்கு வரும் கடிதங்களையும் புலிகள் திறந்து வாசித்த பின்னரே கையளித்தனர். இவ்வாறு புலி பயங்கரவாதம் ஆயுதத்தால் அடக்கி வைத்திருந்தது. ஆனால் எமது படையினர் தமது உயிரை அர்ப்பணித்து வடக்கு கிழக்கு உட்பட முழு நாட்டையும் பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுத்தனர். தமிழ் மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தனர். கூட்டமைப்பினர் எவரும் உயிர் தியாகம் செய்து வடபகுதி மக்களை பாதுகாக்கவில்லை. இன்று கூட்டமைப்பினரால் தேர்தல் காலங்களில் சுதந்திரமாக பிரசாரங்களை மேற்கொள்ள முடிந்துள்ளது. போட்டியிட்டு வெற்றி பெறும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. புலிகளால் சேதமாக்கப்பட்ட பாதைகள் சீர் செய்யப்படுகிறது. மக்களுக்கு மின்சாரம், அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை காலம் இந்தியாவின் பின்னால் சென்ற கூட்டமைப்பு தற்போது இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு துணை போகும் அமெரிக்காவுக்கு விலை போயுள்ளது என்று அவர் கூறினார். அமெரிக்கா தனது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் வீழ்ச்சி கண்டு வருகிறது. புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு கூட்டமைப்பு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறது. இதற்கு இடமளிக்க மாட்டோம். சர்வதேச சக்திகளுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். புலிகளால் வெளியேற்றப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களை மீளக் குடியேற்றுவதை கூட்டமைப்பினர் தடுக்கின்றனர். இது கூட்டமைப்பின் நாசிவாத அரசியலை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டார். அரசின் மாவீரர் தின பரிசாக அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் நேற்று தாக்கப்பட்டுள்ளனர். சிறை காவலர்களே தாக்குதல் நடத்தியதாக நாம் இலங்கையர் அமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நேற்று மதியம் கைதிகள் கூட்டினுள் வந்த சிறைச்சாலை காவலர்கள் மாவீரர் தின பரிசு தர வேண்டும், வெளியே வாருங்கள் என்று கைதிகளை அழைத்துள்ளனர். நோக்கத்தை புரிந்து கொண்ட கைதிகள் வெளியே வர மறுத்தபோது பலாத்காரமாக வெளியே இழுத்துச் சென்ற காவலர்கள் அவர்களை நிர்வாணமாக்கி பொது மைதானத்தில் வைத்து கண்டபடி தாக்கியுள்ளனர். குற்றச்சாட்டுக்கள் ஏதுமற்று தடுத்து வைக்கப்பட்டுள்ள 65 அரசியல் கைதிகளே இவ்வாறு மோசமாக தாக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கைதிகளை பார்வையிட எவரும் அனுமதிக்கப்படாத நிலையில் உண்மை விவரங்கள் முழுமையாக வெளிவரவில்லை. இலங்கையின் வடகிழக்கு பகுதியெங்கும் மாவீரர் தின நிகழ்வு நேற்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இம்முறை பொதுமக்களிடையே மாவீரர் தின நிகழ்வை அனுஷ்டிப்பதில் மூர்க்க மனநிலை காணப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் விடுதி 5 மாடி கட்டட உச்சியில் அமைந்துள்ள குடிநீர் தாங்கி மீது மாணவர்களால் ஏற்றப்பட்டதாக நம்பப்படும் ஈகைச் சுடரின் ஒளி நீண்ட தூரம் பரவியது. கொட்டும் மழை, விடுதியைச் சூழ குவிக்கப்பட்டிருந்த படையினர் என்ற எதனையும் பொருட்படுத்தாது சுடரேற்றும் நிகழ்வை மாணவர்கள் முன்னெடுத்தனர். இந்நிலையில் மாணவர் விடுதிக்குள் புகுந்த படையினர் அங்கிருந்த காவலாளிகளை தாக்கி ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்திகளையும் பிடுங்கி எறிந்துள்ளனர். காவலாளிகள் தாம் பணியாளர்கள் என்று கூக்குரலிட்ட போதும் தாக்கிய படையினர் அவர்களது துவிச்சக்கர வண்டிகளையும் அடித்து நொறுக்கியுள்ளனர்.
இதையடுத்து தமக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று கூறி காவலாளிகள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். தொடர்ச்சியாக மேலும் படையினர் பல்கலைக்கழக மாணவர் விடுதிச் சூழலில் குவிக்கப்பட்டிருந்தனர். முன்னதாக அருகிலுள்ள தொழில்நுட்ப கல்லூரியிலும் வெடி கொளுத்தப்பட்டதை அடுத்து அங்கும் படையினர் குவிக்கப்பட்டதோடு அப்பகுதி கிராம மக்கள் விசாரணைக்கென தொழில்நுட்ப கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதேபோன்று பல்கலைக்கழகத்துக்கு அருகாக உள்ள ஆலய மணி ஒலித்ததால் ஆலய குருக்களும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் காவல்துறையால் விசாரணைக்கென அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் கிளிநொச்சியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஸ்ரீஸ்கந்தராசா சுமனன் எனும் மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞரை கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் சுன்னாகம் காவல்துறையால் விசாரணைக்கென அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். மனநோயாளியான இவர் மந்திகை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சில சந்தேக நபர்களிடம் இவரது கைத்தொலைபேசி எண் இருந்ததாக தெரிவித்தே இவர் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், நேற்று காலை கிளிநொச்சி குளம் ஒன்றில் இவரது சடலம் காவல்துறையால் மீட்கப்பட்டதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். மரணத்தை தற்கொலை என காட்டுவதற்கு காவல்துறையினர் முனைவதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை இலங்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐநா பொதுச் செயலரின் அரசியல் விவகார செயலர் லின் பெஸ்கோ விரைவில் இலங்கை செல்லவுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் இடையிலான கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமையவே லின் பெஸ்கோ கொழும்பு செல்லவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவித்தன. எப்போது இந்த பயணம் இடம்பெறும் என்பது இன்னும் உறுதியாகாத போதும் வரும் ஜனவரி மாதம் அவர் இலங்கை செல்ல சாத்தியமுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்த ஐநாவின் கருத்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுப்புக்கூறும் விவகாரம் தொடர்பாக ஆணைக்குழு அறிக்கைக்கு பதிலளிப்பது குறித்து தெரிந்து கொள்ள லின் பெஸ்கோ இலங்கை அரசாங்க தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளதாக நியூயார்க் தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளை நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விசாரணை பொறிமுறை விவரங்களை இலங்கை அரசாங்கம் அறிவிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. அறிக்கையின் ஆங்கில பிரதி மட்டுமே முதலில் பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னரே தமிழ் சிங்கள மொழி பிரதிகள் வழங்கப்படும். நாட்டின் முதலாவது அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டதை வீடமைப்பு அமைச்சர் விமல் வீரவங்ச விமர்சித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய ஆதரவாளர்களில் ஒருவரான விமல் வீரவங்ச நெடுஞ்சாலை குறித்து வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை சுற்றாடல் காரணிகளை கருத்தில் கொள்ளாது அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கண்டியில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர் கபிதி போலவின் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். சமூக சூழலியல் காரணிகளை உதாசீனம் செய்து இந்த பாதை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த நெடுஞ்சாலை தெற்கு உறவுகளை பிளவுபடுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டதன் மூலம் பல குடும்பங்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். இதேவேளை வினைத்திறனாக இயங்காத நிறுவனங்களை தேசியமயப்படுத்தும் சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டபோது விமல் வீரவங்சவின் ஜேஎன்பி வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை உட்பட 4 கோரிக்கைகளை முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சியினால் நாளை கொழும்பில் நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் உட்பட பல்வேறு கட்சிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள் என்று அந்த கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை சீரழித்து பொதுமக்களை பாதாளத்தில் தள்ளும் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்கை தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. இதனால் கட்சி பேதங்களை மறந்து எதிர்ப்பு கூட்டத்தில் அனைவரும் பங்குபற்ற முன்வர வேண்டுமென்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சரத் பொன்சேகாவை விடுதலை செய்ய வேண்டுமென்றும் பறிமுதல் சட்டத்தை வாபஸ் பெற வலியுறுத்தியும் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தும் கொழும்பு ஹைட்பாக் மைதானத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை எதிர்ப்பு கூட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி இதில் பங்கேற்குமாறு ஏனைய கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது.
ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனையும் ஐக்கிய தேசிய கட்சி அழைத்திருந்தது. இந்நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, இனப்பிரச்சினை தீர்வு இழுத்தளிக்கப்படுதல் உள்ளிட்ட விடயங்களும் எதிர்ப்பு கூட்டத்துக்கான காரணங்களில் உள்ளடக்கப்பட வேண்டுமென்று மனோ கணேசன் கோரியிருந்தார். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஜனநாயக மக்கள் முன்னணியும் எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் என்று அவர் கூறினார். தென் தமிழக மக்களின் விவசாயத்துக்காக கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையை மூட வேண்டும் என்பதும் அதற்கு பதிலாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்பதும் கேரளாவின் கோரிக்கை. மத்திய அரசில் செல்வாக்கான பொறுப்பில் இருக்கும் சிலர் தமிழகத்துக்கு எதிராக கேரளாவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றனர். இதில் மிக முக்கியமானவர்கள் வயலார் ரவி, ஏ.கே. அந்தோனி, சசி தரூர் போன்றவர்கள். இந்நிலையில் இன்று முல்லை பெரியாறு அணையை மூடக்கோரி கேரளாவில் 4 மாவட்டங்களில் முழு அளவில் பந்த் நடத்தப்படுகிறது. முல்லை பெரியாறு அணையை உடனடியாக மூட வேண்டும் என்பதே அந்த மாவட்ட மக்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. இத்துடன் GTN செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.